ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. யாரை நாம் சார்ந்திருக்க போகிறோம்? யாரை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம்? உண்மை கடவுளையா அல்லது உலக செல்வங்களையா என்று சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் இந்த உண்மையை இன்னும் ஆழமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், யோசுவா செக்கேமில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களையும் ஒன்றாக கூட்டி, நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகின்றீர்கள் என்று கேட்கின்றார். ஆண்டவருக்கா அல்லது எமோரியரின் தெய்வங்களுக்கா? எகிப்திலிருந்து உங்களை மீட்டு வந்த அந்த உண்மை கடவுளுக்கா அல்லது எமோரியரின் போலி தெய்வங்களுக்கா என்ற கேள்வியை அவர் முன்வைக்கின்றார். முன்வைத்த அவர், நானும் என் வீட்டாரும் உண்மை ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றும் சொல்லுகின்றார். அவருடைய இந்த முடிவை கண்டவுடன் மற்றவர்களும் நாங்கள் உண்மை கடவுளுக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி யாவே இறைவன் பக்கம் வருவதை முதல் வாசகம் எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலும் இதே ஒரு மனநிலை. யாரை சார்ந்து இருக்கப் போகின்றீர்கள்? யார் பக்கம் நிற்கப் போகின்றீர்கள்? இயேசுவின் பக்கமா அல்லது அவரை விட்டு விலகி செல்லப் போகின்றீர்களா? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, கடந்த 5 வாரங்களாக நாம் யோவான் நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்தின் பகுதிகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யோவான் நற்செய்தியின் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நற்கருணை பற்றிய உண்மைகளை பல நிலைகளில் எடுத்து கூறுகின்றன. 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 மக்களின் பசியை ஆற்றினார். இந்த புதுமைக்கும் பிறகும் அவரை பின்தொடர்ந்து மக்கள் கூட்டமாக வருகின்றார்கள். இந்த புதுமையினால் வயிறார உண்ட மக்கள் இன்னும் ஆண்டவர் தங்களுக்கு உணவளிப்பார் என்ற நம்பிக்கையில் வருகின்ற பொழுது ஆண்டவர் நற்கருணையின் உணவை பற்றி அந்த போதனைகளை ஆரம்பிக்கின்றார். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர்களே நிலையான வாழ்வை கொண்டிருப்பார் என்று சொல்லுகின்றார். தொடக்கத்தில் இப்போதனையை கேட்டவுடன் யூதர்கள் முணுமுணுத்தார்கள், அவரை விட்டு விலகி சென்றார்கள் என்று கடந்த வாரங்களில் நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இன்னும் ஒரு படி மேலாக சென்று இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களுள் சிலரும் அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை விட்டு விலகி சென்றதாக நற்செய்தி சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இந்த நற்கருணை போதனையை கேட்டு அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், அதை நம்புவதற்கு மனமில்லாமல் இயேசுவின் சீடர்களிலும் சிலர் அவரை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். இச்சூழலில்தான் ஆண்டவர் இயேசு எஞ்சியிருக்கும் தன் சீடர்களிடம் இக்கேள்வியை கேட்கின்றார். நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? அன்பார்ந்தவர்களே, என்னுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா? ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணிக்கப் போகின்றீர்களா? அல்லது என் போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னை விட்டு விலகி செல்லப் போகின்றீர்களா? இரண்டில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள் என்று ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடம் கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு மறுமொழியாக, யாரிடம் நாங்கள் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன என்று சொல்லி இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரோடு தொடர்ந்து பயணிக்கவும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் தனி மனிதனுடைய விருப்பம். இயேசு தன்னுடைய போதனையை தொடங்கிய காலகட்டத்தில் பல மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டதாக நற்செய்தியின் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். கூட்டம் கூட்டமாக அவரை தேடி வந்தார்கள். மக்கள் வருவதும் போவதுமாக இருந்ததால் உண்பதற்கு கூட அவருக்கு நேரமில்லை என்று சொல்லி நற்செய்தியிலே மார்க்கு பதிவு செய்கின்றார். எனவே மக்கள் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்க காலத்தில்
அவரை கூட்டம் கூட்டமாக தேடி வந்தார்கள். ஆனால் நாளடைவில் அவருடைய போதனையினுடைய அந்த வீரியத்தையும் அதனுடைய உண்மைத்தன்மையையும் புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் பலர் அவரை விட்டு விலகி சென்றதாக நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை பலர் விலகி செல்வதற்கும் நிராகரிப்பதற்கும் காரணங்கள் இருக்கின்றன. அதை 3 நிலைகளில் நற்செய்தியின் அடிப்படையில் நாம் பகுத்து சொல்லலாம். ஒன்று, மனத்தடை, ப்ரிஜுடிஸ் ஐடியா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அல்லது முன்சார்பு எண்ணம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கலாம். ஒரு மனிதரை பற்றி நமக்கு இருக்கின்ற அந்த முன்சார்பு எண்ணம் அம்மனிதனுடைய நன்மையையும் அவருடைய திறமைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நமக்கு தடையாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நாசரேத்தில் இயேசு வந்து போதிக்கின்ற பொழுது, இவர் தச்சர் அல்லவா, இவர் மரியாவின் மகன்தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு வாழ்கின்றார்களே என்று சொல்லி நாசரேத்தூர் வாசிகள் இந்த மனத்தடை என்னும் அந்த காரணத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரித்தார்கள். யோவான் நற்செய்தியில் கூட நாம் வாசிப்போம், அங்கே இயேசுவினுடைய கலிலேயாவிலிருந்து மெசியா வர முடியாது என்று சொல்லி பரிசேயர்கள் அவரை நிராகரித்ததாக யோவான் 7ஆம் அதிகாரம் 52 நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46வது இறைவசனத்தில் நாசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று சொல்லி நத்தனியேல் இயேசுவை ஏற்க மறுத்ததாக அந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முன்சார்பு எண்ணங்கள் அல்லது மனத்தடை என்னும் அந்த ப்ரிஜுடிஸ் ஐடியா நம் உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது பல நேரங்களில் பல மனிதர்களையும் அவருடைய நன்மைத்தனங்களையும் அவருடைய திறமைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். இரண்டாவது, இயேசுவை பலர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் உலக ஆசைகள். உலக ஆசை கொண்ட மனிதர்களால் அல்லது உலக செல்வங்களின் மீதும் பொருட்களின் மீதும் பற்று கொண்டவர்களால் இயேசுவை பின்பற்றுவது என்பது மிக மிக கடினம். அவருடைய போதனை ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம் என்பதை நாம் நற்செய்தியிலே பல இடங்களில் பார்க்கின்றோம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 16லிருந்து 24 வரை உள்ள அந்த வசனங்களில் ஒரு செல்வந்த இளைஞனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று ஆசையோடு வருகின்றான். இயேசு அவனிடம், நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின்செல் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த இளைஞன் மன வருத்தத்தோடு சென்றதாக நற்செய்தி குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் அவனுக்கு செல்வம் மிகுதியாய் இருந்ததால் அதை விற்க மனமில்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாமல் அவன் சென்றதாக நற்செய்தி குறிப்பிடுகிறது. அதே போன்று மார்க்கு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கெனசரேத் பகுதியை சேர்ந்த மக்கள் இயேசுவை தங்கள் ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படி அவரிடம் மன்றாடி வேண்டுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பன்றிகள் அதிகமாக வைத்திருந்தார்கள். இயேசுவினுடைய அந்த போதனையை கேட்டு இயேசுனுடைய அதிகாரத்தினால் அங்கிருந்த பேய் பிடித்த மனிதரிடமிருந்து அந்த பேயானது, அசுத்த ஆவியானது பன்றிகளிடம் சென்று அவை தண்ணீரில் விழுந்து மடிந்ததாக வாசிக்கின்றோம். எனவே இயேசுவினுடைய போதனையை விட, அவருடைய வல்ல செயல்களை விட பன்றிகள் தங்களுக்கு முக்கியம், பன்றிகள் இருந்தால் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்று சொல்லி இயேசுவே எங்கள் ஊரை விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லி அம்மக்கள் மன்றாடியதாக நாம் வாசிக்கின்றோம். எனவே உலக ஆசைகள் இயேசுவை நிராகரிக்க இரண்டாவது காரணியாக இருக்கின்றன. மூன்றாவது, இயேசுவின் சவால் நிறைந்த போதனைகள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இந்த இயேசுவின் போதனையை ஏற்க கடினமானதாக இருந்ததாக நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் போதனை புரிந்து கொள்வதற்கு கடினமானதாக அல்ல, மாறாக எளிமையான போதனை தான் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் அதை பின்பற்றுவதும் கடைபிடிப்பதும் கடினமானது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. குறிப்பாக இயேசுவின் போதனைகள் எல்லாம் அன்றாட வாழ்வின் வெளிவேடங்களை, அன்றாட வாழ்வினுடைய நிராகரிப்புகளை எடுத்து காட்டுகின்றவனாக இருந்தன. எனவே இயேசுவினுடைய இந்த போதனைகள் ஒவ்வொன்றும் தனி மனிதனுக்கு சவால் நிறைந்ததாக இருந்தது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றார்.
இடுக்கமான வாயில் வழியே செல்லுங்கள் என்றால், உங்களில் பாவம் செய்யாதவர்கள் அவ்விபச்சார பெண்ணின் மீது முதல் கல் எறியுங்கள் என்று சொன்னார். இந்த போதனைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கடினமானவைகளாக அல்ல, மாறாக அதை நடைமுறைப்படுத்துவதும் கடைபிடிப்பதும் கடினமானவைகளாக இருந்தன. எனவே பலர் இயேசுவின் இந்த போதனைகளை கேட்டு அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது அவரை நிராகரிப்பதற்கு இந்த 3 காரணிகள் நமக்கு தடையாக இருக்கின்றன. ஒன்று, மனத்தடை, முன்சார்பு எண்ணங்கள். 2வது, உலக ஆசை. 3வது, சவால் நிறைந்த இயேசுவின் போதனைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் இயேசுவை பின்பற்ற நமக்கு தடையாக இருப்பவை உலக ஆசைகளும் சவால் நிறைந்த அவருடைய போதனைகளும் தான். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அவருடைய சீடர்களாக நாம் திருமுழுக்கு பெற்று மாறியிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்வின் உலக செயல்கள், உலக காரியங்கள் நம்மை இந்த ஆசைகள், உலக ஆசைகள், இயேசுவின் போதனைகள் நம்மை அவரிடமிருந்து சில நேரங்களில் விலக்கி வைக்கின்றன. யாரை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? இஸ்ரேல் மக்களைப் போல உண்மை கடவுளான யாவே இறைவனையா, அல்லது பேதுருவை போன்று வாழ்வு தரும் வார்த்தையை கொண்டிருக்கும் இயேசுவையா, அல்லது உலக காரியங்களையா, அல்லது போலியான தெய்வங்களையா? சிந்திக்க இன்றைய நற்செய்தியும் வாசகமும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற நாம் அவருடைய போதனைகள் சவால் நிறைந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற நாம் அவருடைய போதனைகள் உண்மையில் நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொண்டு உலக ஆசைகளை விட்டு அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவை சீடர்களாக ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய உண்மையான சீடர்களாக வாழ ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்க வேண்டும். எனவே இந்த சிந்தனையோடு ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களாக வாழ்வோம். அவருடைய சீடத்துவத்தில் பயணிக்க தடையாக இருக்கின்ற காரியங்களை நம்மிடமிருந்து விலக்குவோம். ஆமென்.